கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா சொன்னபடியே எல்லாம் நடக்கும். ஒருத்தங்க ஒரு காரியத்தை சொல்லிட்டாங்கன்னா அது நடக்கணும் அப்படின்னு எல்லா மனுஷனும் விரும்புவாங்க. நான் சொன்னது நடக்கணும், நான் சொன்னபடி தான் நடக்கணும். அதில் நிறைய பேர் கருத்தாக இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க. மனுஷங்களே கருத்தாக கவனமாக இருக்கும் பொழுது சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் சொன்னபடி நடக்கிறதுக்கு அவர் சரியாக இருப்பான். ஏன் தெரியுமா? அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 33:9, அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். 1 சாமுவேல் 30:8 தாவீதை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். நடந்தது. உங்கள் வாழ்க்கையிலையும் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீங்கன்னு கர்த்தர் சொல்கிறாரு, நடக்கும். பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு மனுஷன் சொன்னால் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் நடக்காது, நடக்கிறதுக்கு வாய்ப்புமே இல்லை. ஒரு சகோதரர் சொன்னாங்க, பிரதர், என் பார்ட்னர், என்னுடைய உயிர் நண்பன் 3வது வகுப்பில் இருந்து ஒன்று போல் படிச்சுட்டு வரோம். அவ்வளவு உயிர் நண்பன். அவன் சொன்னான், யார் உன்னை தப்பாக சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எந்த காரியமும் நான் உன்னை தப்பாக நினைக்க மாட்டேன். நிறைய சொன்னான். ஆனால் இப்போ என்னை தப்பாக நினைக்கிறதே அவன்தான், என்னை எதிரியாக நினைக்கிறதே அவன்தான். அவன் சொன்னதெல்லாம் அப்படியே காற்றோட போயிடுச்சு. அப்போ வேதனையோடு நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னார், அவன் சொன்னதை கேட்ட, நான் சொன்னதை கேட்டியா? நான் கண்ணீரோடு சொன்னேன், சொல்லுங்க ஆண்டவரை, நான் சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய கிருபையினால் அவங்க பார்ட்னருக்கு முன்பாகவே கர்த்தர் ஆசீர்வதிச்சான். சொந்தக்காரங்களுக்கு முன்னாடியவே கர்த்தர் ஆசீர்வதிச்சான். இவன் அழிஞ்சிருவான், எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு யாரெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்களோ அவங்க முன்னாடி ஆசீர்வத. காரணம் என்ன? சொன்னது யார்? இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமா சவுலை பார்த்து ஒரு வார்த்தை கர்த்தர் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15:29. சாமுவேலை பார்த்து சாமுவேல் மூலமாக கர்த்தர் சவுலை பார்த்து சொன்ன கடைசி வார்த்தை அதுதான். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் போய் சொல்லுகிறதும் இல்லை, சொன்னதை குறித்து மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. உன்னை ராஜாவா வச்சதுக்காக மனஸ்தாபப்படுறேன், அதை அந்த விலைக்கிட்ட. சவுல் கெஞ்சி பார்த்தான், நடக்கலை. ஏன்? அவர் சொன்னபடியே எல்லாம் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை வார்த்தை சொல்லியிருக்கார். ஏன் நடக்கலை? உங்கள் அவிசுவாசம். நடக்கும், காத்திருங்க. அபகுக்கு 2வது அதிகாரம் 3ஆம் வசனம், தீர்க்க தரிசனமானது குறிப்பிட்ட காலத்திற்காக வைக்கப்பட்டிருக்கிறது, அது நடக்கும், அது பொய் சொல்லாது. தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பது இல்லை. யாரோ ஒருத்தருக்கு கத்த பேசிட்டு இருக்கிறாரு, யாரோ ஒருத்தங்க மனம் உடைஞ்சிருக்கீங்க. இது உங்களுக்குரிய வார்த்தை. அவர் சொன்னபடி கத்த உங்களை உயர்த்துவார், சொன்னபடி ஆசீர்வதிப்பார், சொன்னபடியே மேன்மைப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, நீ சொன்னால் நடக்கும். கத்த சொன்னால் எல்லாம் நடக்கும், அப்படியே நடக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.